friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ப்ராடக்ட் ஃப்ரீஸ். இன்னைக்கு ப்ராடக்ட் ஃப்ரீஸ்ல வேலண்டைன் ஸ்பெஷலா இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் அமேசான்ல வாங்கினது தான். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப பிராண்டட் ஐட்டம்லாம் போகாம கொஞ்சம் நார்மலா நமக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வச்சு தான் இந்த லுக்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது செபாமெட்டோட கிளியர் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு இப்போது ஃபியூ டேஸாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கலர்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜெல் மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எனது வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இது அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வச்சுட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து டேப் மோஷனில் வந்துட்டு நம்ம பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன். ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் எப்போவுமே கொஞ்சமாக கையில் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு அங்கங்கே வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம பிளெண்டரில் வந்து யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கங்கே வந்து ஒயிட்டாக தெரியாது, நல்லா வந்து சூப்பராக வந்து அப்படியே மர்ஜ் ஆகிடும் ஸ்கின்னோட. எப்பவுமே இந்த கழுத்து அதெல்லாம் மறக்காதீங்க. மாதிரி பியூட்டி ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு விற்கும். இது வந்து நல்லாவே வெட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தண்ணியில் போட்டு நல்லா ஸ்பீஸ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் பிளெண்ட் பண்ணும்போது என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து ஒயிட்டிஷாக ஒரு இடத்துல ஒயிட்டிஷாக ஒரு இடத்துல இல்லாமல் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கன்சிலர் பொறுத்தவரையும் எப்போவுமே உங்கள் ஷேடுக்கு ஒரு ஷேட் வந்து லைட்டராக போயிடுங்க. அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு ஹைலைட் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து என்ஒய் பேயோட கன்சிலர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக ஷேடாக இருக்கும் இது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இன்னும் கவர் ஆகலை, ஃபவுண்டேஷன் ஈவனாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கன்சீலர் வந்து போட்டுக்கலாம். இப்போ அகைன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு தான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸஸ் இருந்தாலும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம பவுடர் செட் பண்ணிக்கலாம். பவுடருக்கு வந்து நான் பனானா பவுடர் தான், செட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை வீட்டில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹிமாலயாவோட பவுடர் இருக்கும்ல, பேபி பவுடர், அதை கூட வச்சு செட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பவுடர் வச்சு ஃபவுண்டேஷன் கன்சிலர் முடிச்சுட்டு பின்னாடி செட் பண்ணிக்கோங்க. பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதிகமாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரெடி ஆகுவேனோ அதை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். நார்மல் ஏடிஎஸோட பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸாக இருப்பீங்க பார்க்குறவங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா அஃபோர்டபுளான ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே ஐப்ரோ பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லைட்டாக வந்து டச் கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்.
இந்த இடத்துலையுமே வந்து டார்க்காக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து டச் பண்ணுறேன், அவ்வளோதான். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ரொம்ப லைட்டாக தான் பண்ணுவேன் எப்போவுமே. அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ணுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடணும். ஸோ இந்த லைன் வந்து கரெக்டாக இல்லை, ரொம்ப தூரமாக இழுத்துட்டிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கண்ணுக்கு அந்த இதாண்ட வந்துட்டு கரெக்டாக க்ராஸ் ஆகி நிற்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இருக்கும். ஸோ கன்சிலர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம கன்சிலர் பண்ணிக்கிறோம். ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஈரமாக இருக்கும் இல்லையா, ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணும்போது அந்த இடம் வந்து ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐ மேக்கப் போடலாம். லைட்டாக மர்ஜ் பண்ணி விட போகிறோம், அதாவது பிளெண்ட் பண்ண போகிறோம். டார்க்காகவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் தெரியணும். இப்போ வந்துட்டு பிங்கிஷ் கலரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாக்மே காஜல் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கு பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கண்ணுக்குமே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கிளிட்டர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கிளிட்டர் ஐஷேடோ எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப இதாக இருக்க மாதிரி தெரியாது. மஸ்காரா எப்போவுமே அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த பக்கம் இருக்க ஹேரும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். ரெட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாக போக வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லைட் பீச் கலர் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஹைலைட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி கான்டோரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கான்டோர்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு பொட்டு வச்சுட்டு நான் அசசரிஸ்லாம் போட்டுட்டு வந்து ஃபைனல் லுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அசசரிஸ்லாம் போட்டு வந்துட்டேன். நான் லைட்டாக வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கோல்டு கலரில் வந்துட்டு ஒரு சோக்கர் மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் தென் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் இயரிங் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஓவராலாக லுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக நான் இப்படி தான் வந்துட்டு எங்கேயாவது போகணுன்னா போவேன். அதுக்கு வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணல. நான் ஃப்ரீ ஹேர் தான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் நான் ஃப்ரீ ஹேரே விட்டுட்டு போவேன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அமேசிங்கான மேக்கப் வீடியோ இல்லைனா வந்து ஒரு ரிவ்யூ உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from now. உங்க பிரேமா. இது உங்க ப்ராடக்ட் ஃப்ரிஸ். Thank you for watching. Bye.